ஐயோ! நான் செவனேன்னு இருந்தாலும், நீங்க பண்றது பூரா லாங்கா தான் பண்றீங்க. நான் அந்த தும்ப புண்டையெல்லாம் வேணான்னு தான் இந்த வீடியோவே குடுக்கறதில்ல. மறுபடியும் சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுக்குறீங்க. ம். ஏன்னா எவனாவது கூட்டத்துக்கு வரவன் கொல்றதுக்கு வருவானா? இல்ல நெரிச்சு கொல்ற அளவுக்கு வருவானா? இடிக்கலாம், தவறலாம், கீழே விழுவலாம். ஆ? 4, 5 பிள்ளைங்க இறந்துருக்கு. ஒரு 10, 15, 20 பேர் பெரியவங்க இறந்துருக்காங்க. இவ்வளவு பெரிய உயிர் போல அளவுக்கு கும்பல்னா, ஏன்னா விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கோடி கோடியா காசு தரேன்னாரா? என்ன மேட்ரு என்ன? ஏடா லூசு புண்ணைங்களா? கடைசியில அவங்க ஆட்சியே கவுத்துட்டீங்க பாரு. இது திட்டம் போட்ட சதி. ரைட்டா? எனக்கு விஜய் மேலேயே சந்தேகமா இருக்கு. எதிர்கட்சியான கட்சியில் இருக்கிறவங்க மேலேயும் சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனே நடக்காது. அப்படி ஒரு மேட்ரு நடந்திருக்கு கரூரில். எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லையா? இதுக்கு தெளிவு கொடுங்க. முக்குக்கு மூளைக்கும் கேமரா வச்சிருக்கானுங்க. பத்தாவதுக்கு இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இப்படி போகுது, 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 இப்படி போகுது கேமரா. புண்டாக்குள்ளெல்லாம் போகுது கேமரா. அந்த கேமரா செக் பண்ணு. மக்கள் நெறிப்பட்டி தான் செத்துருக்கா இல்லை இழுத்து போட்டு கொண்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும்னா கேமரா செக் பண்ணும். அந்த கேமரா பூராமே காவலர் கைக்கு போய் சேரணும். உண்மையான போலீஸ், நேர்மையான போலீஸ், உழைப்பு, நேர்மை, சட்டம், தர்மம், சட்டம் தான் கடமையை மாத்திரம்தான் செய்யுங்கிற போலீஸுக்கு மாத்திரம்தான் அந்த கேமரா போய் சேரணும். காசு வாங்கிட்டு ஜால்ரா போடுற போலீஸுக்கெல்லாம் போகக்கூடாது. நான் சொல்றது நல்லா புரியுதா? கேமரா போகணும், கேமரா ஃபுல்லாக செக் பண்ணணும், திருட்ட போய் அத்தனை வயலும் பிடிக்கணும். அந்த திருடன் யாராக இருந்தாலும் சரி. ஏன் அது விஜயோட இருக்கலாம்ல? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தாராட்டலாம்ல? நோட் இட் யுவர் பாயிண்ட். கேமரா செக் பண்ண போடணும். கேமரா உண்மையான போலீஸுக்கு போய் சேரணும். கேமரா ரெக்கார்டிங் போய் ஆகும். வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க எவனுமே.